வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரோகிணி ஒவ்வொரு வீட்டுக்காக போய் அடைக்கலம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஹெல்ப் பண்ணுடின்னு சொல்லிட்டு வித்யா கிட்ட கேட்குறாங்க, மகேஸ்வரி கிட்ட கேட்குறாங்க. ஆனால் யாருமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணல. வித்யாவோட வீட்டுக்காரர் மகேஸ்வரியோட வீட்டுக்காரர் 2 பேரும் இவளுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணால் உனக்கு தான் பிரச்சனை ஆகும், போலீஸ் கேஸுன்னு போனால் உன்னையும் தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க, இது வரைக்கும் நான் சொன்னதை நீ கேட்டதே கிடையாது, இந்த ஒரு விஷயத்துலையாவது கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு வித்யாவும் மகேஸ்வரியும் சரிங்க அவளை அமுச்சிட்றேன் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அப்போது ரோஹிணி கேட்குறாங்க, இந்த ஒரு முறை ஹெல்ப் பண்ணுடி அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை உன்ன மாதிரி என்கிட்ட நான் நடந்துக்க முடியாது, நீ உன் புருஷன்கிட்ட போய் சொல்லிட்டு ஏமாற்றிட்டு நடக்கிற மாதிரி நான் என் புருஷன்கிட்ட ஏமாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க வித்யா. எல்லாம் நேரம் சரியில்லைடி அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி அங்கேருந்து போகிறாங்க. நேராக பார்வதியோட வீட்டுக்கு போகிறாங்க. பார்வதி ஆண்டி ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா, உனக்கு என்னால் ஹெல்ப் பண்ண முடியாது, ஏற்கனவே விஜயா கூட எனக்கு பிரச்சனையாக இருக்குது, இப்போது உன்னை தங்க வச்சேன்னா அவளை பழி வாங்கிறதுக்கு தான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு அவன் நினச்சிக்குவா, அவகிட்ட என்றைக்குமே பேச முடியாமல் போயிடும், நான் அவளுக்கு துரோகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. காசு 10,000 ரூபாய் கொடுத்து இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி, நான் உங்ககிட்ட அடைக்கலம் தான் தேடி வந்தேன், இந்த காசெல்லாம் எனக்கு வேணாம், நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ சிவமும் அங்கே இருக்காங்க. இவளை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. பாவமாக இருந்து என்ன பண்ணுறது, நான் இவளுக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுல்ல, இவ வாழ்க்கையை காப்பாற்றிக்கிறதுக்காக இப்படிப்பட்ட பொய் சொல்லணுமா, உண்மையை சொல்லியிருந்தா வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் இவளை காப்பாற்றிருப்பாங்க, ஆனால் இத்தனை நாள் மறைச்சது தான் அவங்களுக்கு கோவமே. ஆனால் ஒன்று, விஜயா நிச்சயமாக ரோஹிணி மனோஜும் சேரவே விட மாட்டா, இதை மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு சிவம் ரொம்ப ஷாக் ஆகி நிற்கிறாரு. ரோஹிணிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, பைத்தியம் முடிச்ச மாதிரி ரோட்டில் போய்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் மனோஜும் பைத்தியம் முடிச்ச மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்காரு. போய் பாத்ரூமுக்கு போகிறாரு, ஷவரை திறந்து விட்டுட்டு கத்துன்னு கத்துறாரு. விஜயாக்கும் எது பண்ணுறதுனே தெரியல. இந்த பக்கம் மீனா முத்துக்கிட்ட வந்து பேசுகிறாங்க, எங்கே சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இப்போ எனக்கு பசிக்கல போ அப்படின்னு சொல்கிறாரு. என் மேலே இருக்கிற கோவத்தை சாப்பாடு மேலே காட்டாதீங்க, ப்ளீஸ் சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி நடிக்கிறியா, இந்த குடும்பத்துக்கு நீ பண்ண துரோகத்துக்கு இப்போ நல்ல வேஷம் போடுறியா, யாருக்கிட்ட உண்மையை சொல்லலைனாலும் நீ என் அப்பா கிட்ட உண்மையை சொல்லியிருக்கணும், நீ எவ்வளோ நம்பிக்கை வச்சு உன்னை மருமகளாக கொண்டு வந்திருப்பாரு, இப்படிப்பட்டதை எப்படி ஏமாற்ற தோணுச்சு உனக்கு, உன்னெல்லாம் சும்மாவே விடக்கூடாது, அவருக்கு பண்ண துரோகத்துக்கு நீ அனுபவிப்ப, ரோட்டில் போகிறதெல்லாம் கூட்டிகிட்டு வந்து விட்டார்ல அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் என்ன தலையில் அடிச்சுக்கணும்னு அடிச்சுக்கிறாரு. இதை பார்த்து மீனாவுக்கு அழுகழுகியாக வருது. என் முன்னாடி அழுகாத, அழுது சீன் போடாத, பண்ணுற தப்பையெல்லாம் பண்ணிவிட்டு அழறியா, போ வெளியே, எங்கேயாவது போய் தொலை அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. மறுபடியும் அழுதுகிட்டே இருக்காங்க மீனா. இந்த அழுது நல்ல விஷம் போட்டுறதெல்லாம் வேணாம், நீ அழுகுறதெல்லாம் நம்புறதெல்லாம் மலை ஏறிக்க போச்சு, செய்கிற தப்பெல்லாம் செஞ்சுட்டு மன்னிச்சிடுங்கன்னு வந்து கேட்குறது, இந்த மன்னிப்பை எவன் தான் கண்டுபிடிச்சானோ, எல்லா தப்பையும் பண்ணிவிட்டு மன்னிப்பு கேட்டால் சரியாக போயிடுமா, உன் மேலே வச்சுருந்த நம்பிக்கை உடஞ்சது தான், இதுக்கப்புறம் அது ஒட்டாது, எங்கேயாவது போய் தொலை, என் கண்ணு முன்னாடியே நிற்காத அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இந்த பக்கம் ரோஹிணி அவங்க எதிரி வீட்டுக்கு போய் அடைக்கலம் ஆகுறாங்க. அங்கே அவங்க நல்லாவே பார்த்துக்கிறாங்க. இவளை வச்சு தான் அந்த வீட்டை எழுதி வாங்கணும், இவளை கைக்குள்ளே போட்டுக்கிட்டோன்னா நம்மளுக்கு எல்லாத்தையும் சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எதிரி ரொம்பவே பக்காவாக பிளான் பண்ணுறாங்க. அவளுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. நீ பண்ணது கரெக்டுமா, நீ பண்ணது எந்த விதத்துலையும் தப்பு கிடையாது, உன் வாழ்க்கையை காப்பாற்றிக்கிறதுக்காக சின்னதாக ஒரு பொய் சொன்னேன், எந்த பொண்ணாலும் தான் இப்படி தான் செய்வா, நானும் இந்த வழியெல்லாம் அனுபவிச்சுட்டு தான் வந்திருக்கேன், என்னால் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, நீ எவ்வளோ நாள் தங்கணும்னு நினைக்கிறியோ தாராளமாக தங்கலாம், உன்னை யாரும் வெளியே போன்னு சொல்கிறதுக்கு இங்கே ஆளே கிடையாது, இதை வீடுமா அப்படின்னு சொல்லி பாசாங்க வேலையை காட்டுறாங்க. அதையெல்லாம் நம்பி ரோஹிணி ஏமாந்து போகிறாங்க. இந்த பக்கம் மனோஜ் தூக்கத்தில் கூட அலறி அடித்து எழுந்துக்கிறாரு. எல்லாரும் பார்த்து அவரை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்கு அவருக்கு. சிரிக்காதீங்க, ஐயோ என்னை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அலறி அடித்து எழுந்துக்கிறாரு. அப்போது விஜயா வந்து கதவை தட்டுறாங்க. என்னடாச்சு, ஏன்டா அப்படி கத்துற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஐயோ கனவுல கூட என்னை துரத்துறாங்களே, எனக்கு நிம்மதியே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு
மனோஜ் அழறாரு. மனோஜ் அழாதடா அழாதடா ஏன்டா அப்படி நடந்துக்கிற, டேய் உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா அழாதடா அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க. இதெல்லாம் எங்கே போய் முடியுமோ தெரியலையே. அந்த ரோஹிணி என் பையனை இப்படி பண்ணிட்டு போயிட்டாளே, அவள் புலம்ப விட்டுட்டாளே, அவன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தான் இவன், இவனை போய் எப்படி ஏமாற்ற மனசு வந்துச்சோ தெரியலையே, நான் எப்படி தான் இவனை தேத்தி கொண்டு வருவேன்னு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு விஜயா புலம்பிட்டு நிற்கிறாங்க. ஏய் போதும் புலம்புனது, எல்லாத்துக்கும் இப்படி புலம்பிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரர் வராங்க. பின்ன என்னங்க என் பிள்ளையோட நிலைமை இப்படி ஆக்கிட்டு போயிட்டாளே, அவள் நல்லவன் நினச்சேனே, அவள் ஆண்டி ஆண்டின்னு கூப்பிட்டு என்னை இப்படி பண்ணிட்டாளே, என் பிள்ளையோட வாழ்க்கை நான் எப்படி காப்பாற்ற போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. மா ஏற்கனவே நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன், நீ வேறப்பம்மா அப்படின்னு சொல்கிறாங்க மனோஜ். டேய் உனக்காக தான்டா பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. போமா வெளியே அப்படின்னு சொல்லி திறத்திடுறாரு.